தமிழகம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் 38 வயசான நவீன் பொலினேனி. இவரு கடந்த 3 வருஷமா சென்னை ரெட்டேரியில திருமலா தனியார் பால் நிறுவனத்துல ட்ரெஷரி மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சமீபத்துல பால் நிறுவனத்தோட கணக்கு வழக்குகளை சரி பார்க்கும் போது நவீன் 45 கோடி பக்கமா மோசடி செஞ்சது தெரிய வந்திருக்கு. இது தொடர்பா கொளத்தூர் துணை ஆணையர் அலுவலகத்துல நவீன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அவமானம் தாங்க முடியாம கடுமையான மன உளைச்சல் இருந்த நவீன் முந்தா நேத்து தான் அவருடைய அக்காவுக்கும் பால் நிறுவனத்துக்கும் தற்கொலை செய்ய போறதா மெயில் அனுப்பியிருக்காரு. இதை பார்த்து பதறி போன அவங்க அக்கா போலீஸ்க்கு தகவல் சொல்லி அவரை தேடி இருக்காங்க. வீடு ஆபீஸ்னு பல இடங்கள்ல தேடினப்போ கடைசியா அவர் சொந்தமா வாங்கின ஒரு காலி கிரவுண்ட்ல குடிசையில தூக்கிட்ட நிலையில இருந்திருக்காரு. இந்த விவகாரம் தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. அதுல நவீன் திருமணம் ஆகாதவர்னும் திருமலா கம்பெனில வேலை செய்யும் போது கையாடல் செய்யப்பட்ட பணத்துல புலர்ல 4 கிரவுண்ட் அளவுக்கு சொந்தமா இடம் வாங்கி இருக்கிறதும் பல லட்சம் மதிப்புள்ள சொகுசு கார் வாங்கி இருக்கிறதும் தெரிய வந்து தற்கொலைக்கு முன்னாடி நவீன் அனுப்பின மெயில்ல நரேஷும் முகுந்தனும் மீட் பண்ணி நீ மோசடி செஞ்ச பணத்தை திரும்பவும் கொடுத்தாலும் நீ ஜெயில தான் இருப்பேன்னு மிரட்டினாங்க. அதுக்கு பயந்துதான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். என்னோட சாவுக்கு திருமலா கம்பெனியே முழு காரணம். மோசடி தொடர்பா புகார் கொடுக்க வேண்டாம்னு பால் கம்பெனி கிட்ட எவ்வளவோ கெஞ்சியும் அவங்க கேட்கல. ஒப்பந்தம் போட்டுக்கலாம்னு சொல்லியும் அதை ஏத்துக்காம என்ன சித்திரவதை செஞ்சாங்க. உச்சபட்சமா என்னுடைய சடலத்துல இருக்க பணத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க, என்னுடைய மரணம் உங்க சாம்ராஜ்யத்தை அசைச்சு பார்க்கும்னு குறிப்பிட்டது மட்டும் இல்லாம அவருடைய குடும்ப உறுப்பினர்களோட பெயரை எழுதி மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இந்த விவகாரம் தொடர்பா தீவிர விசாரணையை முடுக்கி விட்டு இருக்கு காவல்துறை.